ஹெல்த் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை ஏதாவது ஒரு விதத்துல டெய்லி நம்ம சாப்பிட்டே ஆகணும். இதுல இருக்கிற மருத்துவ பயன்கள்னால உடல் நல்லா ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம உணவுல கூட அடிக்கடி நம்ம அம்மா எல்லாம் சேர்த்துக்குவாங்க. இப்படி இஞ்சியை அடிக்கடி சாப்பிட சொல்ற அளவுக்கு இந்த இஞ்சியில என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனுடைய மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களால இஞ்சி சாப்பிடாம இருக்கவே முடியாது. இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இஞ்சி நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு மசாலா பொருள். பெரும்பாலும் உணவுகள்ல நம்ம இஞ்சியை பயன்படுத்திட்டு வரோம். இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இது நம்ம மாத்திரை வடிவத்துல கூட சாப்பிடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இஞ்சியில அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா காணப்படுறதுனால வலி மற்றும் வீக்கத்தை போக்க உதவுது. இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நடுநிலையாக்க இது ஒரு ஆக்சிஜனேற்றம் போல வேலை செய்யுது. இஞ்சி புற்றுநோயை கூட குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இப்படி ஏராளமான பயன்களை கொண்ட இஞ்சி நம்ம உடலுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது, நெஞ்சு எரிச்சலை போக்க இந்த இஞ்சி உதவுது. நம்ம சில நேரங்கள்ல சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பாடு சரியா செரிக்காது. அதனால நெஞ்செரிச்சல் இது போன்ற ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். இந்த நெஞ்செரிச்சலால உங்களுக்கு நிறைய பெயின் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதை சரி செய்ய இஞ்சி உதவுது. கொஞ்சமா இஞ்சியை தட்டி போட்டு அதை நீங்க டீல டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ப்ராப்ளமே வராது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள்ல நிரூபணம் பண்ணிருக்காங்க. அடுத்து அழற்சி, அதாவது அலர்ஜி சொல்லுவோம் இல்லையா, இதை சரி பண்றதுக்கு கூட இஞ்சி நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த அலர்ஜியால பல்வேறு விதமான நோய்கள் நம்மளுக்கு வருது. கீழ்வாதம் இது போன்ற நோய்களை சரி செய்யறதுக்கு கூட இந்த இஞ்சியை நம்ம டெய்லி எடுத்துட்டு வரலாம். இஞ்சியில உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடல்ல அழற்சி ஏற்படும் நோய்களை விரட்ட உதவுது. அடுத்து, முன்னாடியே சொன்ன மாதிரி புற்றுநோய் அபாயத்தை குறைக்க கூட இந்த இஞ்சி பயன்படுது. இஞ்சி புற்றுநோய் செல்களின் அபாயத்தை போக்கும் தன்மை கொண்டது. இஞ்சியில கீமோதெரபி மருந்துகளை விட கருப்பை புற்றுநோய் செல்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு விடுகிறது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பெருங்குடல் மற்றும் குடல் அழற்சியை தடுக்க இஞ்சி உதவுது. இந்த அழற்சி தான் பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தையே உண்டாக்குது. எனவே இஞ்சியை நீங்க தினசரி சாப்பிட்டு வரும்போது பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க முடியும். அடுத்து, இஞ்சி ஜீரண சக்தியை மேம்படுத்துது. இஞ்சி வயிற்றுல ஏற்படும் குமட்டலை தணிக்கிறது. இஞ்சி இயற்கையான ஒரு ஆன்டிபயோட்டிக். இது வயிற்று வலிக்கு காரணமா தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை விரட்ட உதவுது. செரிமான செயல்முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் உமிழ்நீரை தூண்டுவதற்கும் இஞ்சி உதவுது. நீங்க கர்ப்பமா இருக்கும்போது காலையில ஏற்படும் குமட்டல் வாந்திய போக்க கூட இந்த இஞ்சி உங்களுக்கு உதவும். அடுத்து, தலைவலியை போக்க உதவுது. இஞ்சியில அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால தலைவலியை கூட இது போக்க உதவுது. தலைவலிக்கு நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடுவது கூட பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால இயற்கையான வலி நிவாரணியாக நீங்க இஞ்சியை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே நீங்க இஞ்சியை தினசரி உங்களுடைய உணவுல ஏதாவது ஒரு வகையில சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தலைவலி அப்படின்ற ப்ராப்ளம் அதிக அளவுல குறையும். அடுத்து, இஞ்சி உடல் எடையை குறைக்க உதவுது. இஞ்சி உங்க மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. எனவே உணவுல நீங்க இஞ்சியை சேர்க்கும் போது உங்க மெட்டபாலிச செயல்கள் அதிகரித்து உடல் எடை குறைக்க முடியும். நீங்க பொதுவாவே உடல் எடையை குறைக்க பலவிதமான டயட்ல இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது கூட சில நேரம் அதிகமாகும், சில நேரம் குறையும். ஆனா நீங்க இஞ்சியை தினசரி உங்க உணவுல சேர்த்து வரதுனால உங்களுடைய உடல் எடை பராமரிக்கப்படும். எப்பவுமே ஃபிட்டா இருப்பீங்க. உடல் எடை அதிகரிக்கும் ப்ராப்ளம் வரவே வராது. அடுத்து, தசைவலி மற்றும் புண், இதுக்கும் இந்த இஞ்சி நல்லாவே யூஸ் ஆகுது. தினசரி உடற்பயிற்சி மற்றும் தினசரி உழைப்பால தசைவலி ஏற்படுது. தசைவலி, புண் இது மாதிரியான ப்ராப்ளம போக்குறதுக்கு இஞ்சியில உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உதவுது. அதனால எக்ஸசைஸ் டெய்லி பண்றவங்க கூட இந்த இஞ்சியை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த இஞ்சியை நீங்க டீல போட்டு குடிக்கலாம், இல்ல இஞ்சி துவையல் பண்ணி சாப்பிடலாம், சாலட் இது மாதிரியான உணவுப் பொருள்ல கூட இந்த இஞ்சியை நீங்க கலந்து சாப்பிடலாம். இப்படி நீங்க இஞ்சியை ஏதாவது ஒரு வடிவுல டெய்லி அதுவும் அளவோடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதனுடைய ஏராளமான நன்மைகளால உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இஞ்சியினுடைய மருத்துவ பயன்களை பத்தி பார்த்தோம். இது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.